வெல்கம் டு வேகா மேக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் கொஷின்ஸ் 2. இதில் பாருங்கள், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்து எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12. ஏயோட வேல்யூ கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை ஆர்டர்ட் பேராக எழுதணும், டேபிள் ஃபார்மெட்டில் எழுதணும், ஆரோ டயக்ராமில் எழுதணும், கிராஃபில் எழுதணும். இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்துன்னா ஃபுல் மார்க் அப்படியே கிடச்சிரும். கண்டிப்பாக இந்த சம் வந்து அட்டன் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1. தென் ஏயோட வேல்யூ, தென் பியோட வேல்யூ, இந்த மூணையும் எடுத்துக்கோங்க. இதுதான் என்னதுன்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12. இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/2 - 1. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு x/2. நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம்? எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2/2 - 1. 2/2 என்னது? 1. 1 - 1 0. எப்போ நீங்கள் எக்ஸுக்கு 2 போட்டிங்களோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. தென் எக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 4. அப்போது நெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸுக்கு என்ன போட போகிறோம்னா 4 போட போகிறோம். இந்த 4 எடுத்து நீங்கள் போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு 4 போடுங்க. 4/2 - 1. 4/2 என்னது? 2. 2 - 1 1. தென் நெக்ஸ்ட்டுக்கு என்ன போடணும்? நல்லா பாருங்கள், 2 போட்டோம், 4 போட்டோம், அப்புறம் 6 போட போகிறோம். 6 போட்டிங்கன்னா இதே தாங்க. எக்ஸுக்கு பதிலாக 6, 6/2 - 1. 6/2 நம்மளுக்கு தெரியும். 1 2 is 2, 3 2s are 6. x/2ங்கிறது 6/2ங்கிறது 3, 3 - 1 2. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், 6 போட்டோம், 10 போட போகிறோம். எஃப்க்கு 10 போடும்போது அதே தாங்க இந்த ஃபார்முலா போட போகிறீங்க. 10/2 - 1. 10/2 என்னது? 1 2 is 2, 5 2s are 10, 5. 5 - 1 4. அடுத்து என்னங்க போடணும்? எக்ஸுக்கு 12 போடணும். 12 போட்டிங்கன்னா 12/2, தட் இஸ் மீன் 6 - 1 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நம்ம இதை கொடுத்துருக்க கொஷின் படி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் வேல்யூ போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2 ஆர்டர்ட் பேரா ஃபஸ்ட் எழுதுறோங்க. 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதாங்க ஆர்டர்ட் பேர். நம்ம இப்போ கண்டுபிடிச்சதில் எழுதிட்டோம். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர் என்னென்னு பாருங்கள். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர். தென் அதே கொஷின் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டேபிள் ஃபார்மெட்டில் எழுதுங்க. அப்போ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. வென் x equal to 4, f of x equal to 1. So, x equal to 4, f of x equal to 1. When x equal to 2, f of x equal to 6, f of x equal to 2. So, 6, 2. அப்புறம் எப்போ x வந்து 10 then அப்போ f of x equal to 4. 10, 4. அப்புறம் when x equal to 12, f of x equal to 5. 12, 5. இதாங்க டேபிள் ஃபார்மெட். வேறு ஒன்றுமே இல்லை. மேலே எக்ஸ் போடுறோம், கீழ்கட்டத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுறோம். இந்த டேபிள் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்தும் பாருங்கள், ஆனால் ஆரோ டயக்ராமில் ஏ கொடுத்துருக்காங்க நம்ம கொஷினில். அந்த ஏவில் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 10, 12 வரிசையாக கொடுத்துருக்காங்க. பியும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் ஏயும் பியும் எழுதிக்கோங்க. அப்புறம் இது பேர் பண்ணி எழுதுங்க. 2க்கு நேராக 0, 4க்கு நேராக 1, 6க்கு நேராக 2. அதை பேர் பண்ணி எழுதுங்க. இதுதான் ஆரோ டயக்ராம். இது வந்து ஏ, இது பி, நடுவில் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன். தென் கண்டிப்பாக இந்த ஆரோ போடணுங்க. நிறையவே சம் செஞ்சிடுறீங்க, ஆனால் இந்த கோடு போட்டுட்டு விட்டுறீங்க. இந்த ஆரோ போடணும். அப்போ தான் இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். தென் கிராஃப் இதே தாங்க. இந்த கொடுத்துருக்க பாயிண்ட்டை, கண்டுபிடிச்ச பாயிண்ட்டை கிராஃபில் எழுத போகிறோம். கிராஃப் என்ன நமக்கு தெரியும்? எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ். அப்புறம் பாருங்கள், நம்ம பாயிண்ட் குறிக்க போகிறோம். 2, 0. 2 எங்கே இருக்கும்? 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 0ங்கிறது அதிலே தான். ஸோ 2, 0 இங்கே புள்ளி வச்சிடலாங்க. தென் நெக்ஸ்ட் 4, 1. எக்ஸ்லேருந்து 4 எடுங்க, ஒய்லேருந்து 1 எடுங்க. இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே குறிச்சிக்கோங்க. தென் 6, 2. எக்ஸ்க்கு நேராக 6, ஒய்க்கு நேராக 2, இங்கே ஒரு புள்ளி. தென் நெக்ஸ்ட் 10, 4. எக்ஸ்க்கு நேராக 10, ஒய்க்கு நேராக 4. தென் அடுத்து 12, 5. 12 இங்கே எடுங்க, இங்கே 5 எடுங்க, இங்கே குறிச்சிக்கோங்க. எல்லா பாயிண்ட்டையும் குறிச்சிட்டு கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஒரு புள்ளி வச்சு ரவுண்ட் போட்டுக்கோங்கம்மா. போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 2, 0, 4, 1 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள் வரிசையாக.
கண்டிப்பாக இந்த புள்ளியெல்லாம் இணைச்சி ஒரு கோடு போடுங்க. போட்டு இங்கே ஒரு ஆரோ போட்டு இங்கே ஒரு ஆரோ போட்டு முடிச்சிருங்க. இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம். இந்த சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை விட்டுறாமல் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.